போராட்டம் பண்ணுறாங்க. அது அடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு அப்போ மனித ஒரு உயிர் போயிடலாமா? சரி, எனக்கு 4 பசங்க பேர பிள்ளைங்களாம் இருக்குது, அதை வச்சு காப்பாற்றணும். நாய் காப்பாற்றுமா சொல்லுங்கள்? நாய் காப்பாற்றுமா? பிள்ளைங்கள நாங்கள் இருந்தோமா பிள்ளைங்கள காப்பாற்றுவோம், நாயையும் காப்பாற்றுவோம். அது கிடைக்காம இருக்கணும். அது பார்க்கறதுக்கு வெறியாகுதா, சுற்றி நின்றுக்குது. சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியும் காலையில் நான் இட்டுன்னு போய் விட்டுட்டு இட்டுன்னு போகிறேன். அப்போ நாய்க்கோசம் தான் பறந்துருக்குறோம். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு அதிகாரிகிட்ட கூட சொல்லலாம் கூட. நான் சொல்லுவேன், நாய் மனுஷன் வேணுமா நாய் வேணுமானா நீங்களே பார்த்துங்க. என் பேர பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களன்னா நான் பார்க்கணும். எனக்கு வேணும், என் பிள்ளைங்க வேணும். நாய் வேணுமா சொல்லுங்கள்? ஓகேவா? இதுக்கு மேலே என்ன பேச சொல்லுங்கள்? அது அந்த காலத்தில் எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க? அந்த காலம் பிடிச்சின்னு போயிட்டு அந்த காலத்தை எத்தனை போய் எரிய வச்சுருவாங்க. அப்போ எங்களுக்கு இது இல்லை. இப்போ எவ்வளோ வீடியோலாம் இதில் நெட்டில் வருது. அதில் நாய் பிடிச்சி நாய் கடிச்சு மனுஷால்னு ஒரே ஜிஹெச்சில் நிறைய நாய் கடிச்சிருக்குது. அந்த இது ஒரு மாதிரி பண்ணும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. அது எப்படி சொல்லுங்கள்? நாய் கடிச்சு மனுஷனை உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் நெட்டில் பார்க்குறோம். அப்போ இப்போ நம்மளுக்கு தேவையான கணவராக சரி பிள்ளையா இருந்தாலும் சில பிள்ளையால் நான் உட்காந்து தின்னுறேன். அந்த பிள்ளைய போயிடுச்சு நான் எப்படி சாப்பிடுவேன்? இதோ எனக்கு கால் வரல, இழுத்து நினைக்கிறேன். இவங்களாம் நாய் எனக்கு சோறு போடுமா சொல்லுங்கள்? நியாயமாக பேசலாம். நாயை அடிக்க வேணாம், சாவடிக்க வேணான்லாம் சொல்ல. நாயை நீங்கள் பராமரிச்சிங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இட்டுன்னு வந்தாங்கன்னா நாயை இட்டுன்னு வந்து இட்டுலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. கண்ணுக்கு மறவாதா இன்றைக்கி பக்கத்து தெருவில் எடுத்துன்னு வந்து விட்டு அடுத்த தெருவில் எங்கன்னா விட்டாங்கன்னா அதுங்களுக்கு தெரியாது. நம்ம வழி மாறி வந்துக்கிறோம், சரி இங்கே அமைதியாக இருக்கான்னு இருக்கோம். நம்மளே வழி மாறி போயிட்டா நம்ம எப்படி இருப்போம்? அமைதியாக உங்ககிட்ட பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? சரி, கொஞ்சம் நாளானால் தான் நம்ம வாழை தூக்க முடியும். அந்த மாதிரி எடுத்துன்னு போய் கூட விடலாம் இல்லையா? அதுக்குன்னு நாய்க்குன்னு ஒரு தோட்டம் எதோ தோட்டம் கட்டுறாங்க. நாய்க்கு ஒரு தோட்டம் போட்டு நம்ம சோறு போடலாம். ஆமாம், இருக்குது. பசங்க போனால் தேத்தின்னு ஓடுதுங்க. அது காரணம் என்னன்னா அதுங்களுக்கு பசி. அதுங்க என்ன பண்ணுங்க, மனசாலத்தான் போய் பிடுங்குங்க. நாய் போய் பாரு, இப்போ கூட ஒரு நாய் 7 குட்டி போட்டு வச்சுக்குது. அப்படியே ஓடியாருது. சாப்பாடு இல்லை, என்ன பண்ணாது? மனசால பூச்சி பிடுங்குது. எங்கள் தங்காச்சி பையனை 2 மாதத்துக்கு முன்னே அப்படியே பிடுங்கி ஏற்றிச்சு. அது வீட்டில் வாழ்கிறவங்க போராட்டம் பண்ணுவாங்க. நாங்கள் வீட்டில் வர நாளுக்கு நாய் சொல்லி தெரு நாயை தானே சொல்கிறோம். அது எப்படிப்பா? அது மாதிரி அணையப்பா. அப்போ நாயால் மனுஷன் சாவலாமா? அது கொடூரமாக்குது அந்த சாவு. அது தெரியணும் இல்லை? சொல்கிறேன் உங்களுக்கு. அது நீங்கள் தான் எடுத்து சொல்லணும்.